இந்த நம்பிக்கை துரோகத்தில் வழிபட்டவங்களுக்கு தான் அந்த வலி எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி நீ ஏமாற்றிட்ட, நாளைக்கு இன்னொரு நபர் உன்னை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மௌனமாக அவங்ககிட்டருந்து வெளியே கடந்து வந்துருங்கங்க. ஒரு டைம் பண்ணிட்டாங்கன்னா பழைய டைமும் அடுத்தபடியும் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து அவங்கள சேர்க்கண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்து நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லுவேன். அதே போல் கணவன் மனைவிக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க. என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் எப்படி இவகூடல வாழ முடியும்? என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆமாங்க, முழு மனசோடு அவங்க கூட வாழ முடியாது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, உங்களை நம்பி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுக என்னங்க பாவம் செய்யுது? பிள்ளைகளுக்காக வாழுங்க, பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வாழுங்கங்க. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அதுக்காக உங்களை நம்பி வந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக நல்லபடியாக படிக்க வைங்க, நல்லபடியாக வளருங்க, அவங்களுக்காக வாழுங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக